விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? அவங்க எண்ணம் வேற, அவங்க பேச்சு வேற, அவங்களுடைய கலாச்சாரம் வேற. அது அவங்களுக்கு இது பெருசு தவறு, அதெல்லாம் தெரியாது இல்லையா? ஏன்னா இதெல்லாம் உன்னை கெடுத்துரும், இந்த ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருன்னு தெரிஞ்சுதான் என்ன பண்றாரு, நீங்க அவங்கள போல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையனாய் இருக்கிறான். இப்ப நீ வேற விட்டுட்டு வந்துட்ட, இப்ப நான் போய் அவன் என் நண்பன், அவன் சொல்றத நான் கேட்டுதான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னும் போது நீ யாரை பகைக்கிற? தேவனுடைய வாக்குத்தத்தங்களையே பகைக்கிற, தேவனுடைய உடன்படிக்கையை பகைக்கிற. உன்னை வெட்டி எடுத்ததும் வேஸ்ட், அந்த குழியிலிருந்து தூக்கினதும். ஏன்னா நீ திரும்பி பார்க்கல எங்க இருந்து வந்த, இப்ப யாருடைய பிள்ளை அப்படின்றதவ மறந்துட்டு தான் இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, செஞ்சிட்டு இருக்கு இல்லையா? அப்ப இந்த உலக சிநேகிதம் பாருங்க, அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது பிரதர், இந்த வயசுல இப்படிதான் இருக்கணும், பார்த்துருக்கீங்களா? என்ஜாய் பண்ணணும். என்ன பண்ணணும்? அவங்க சொல்லுவாங்க என்ஜாய்ன்றதுக்கு அவங்களுக்கு மீனிங்கே தெரியாது. என்ஜாய்ன்றதுக்கு பைபிள் அற்புதமான மீனிங்கை வச்சிருக்கிறாரு. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே, என் மனைவி என் வீட்டோரங்களில் கனித்தரும், என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும். கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஹோட்டல்ல சாப்பிடும் போது, ஒரு குடும்பமே பரலோகமா இருக்கும்போது அதில் இருக்கிற என்ஜாய், சந்தோஷம், அதில் இருக்கிற மகிழ்ச்சி. இவங்க மகிழ்ச்சினா என்ன நினைக்கிறாங்க? பர்த்டே வந்தா குடிக்கணும், கல்யாணம் வந்தா இதுதான் என்ஜாய். இது கிடையாது என்ஜாய். இதெல்லாம் உலக சிநேகிதம், உலக சிநேகிதம். நீங்க நல்லா வேலைக்கு போய் பாருங்க, நல்ல மனைவிக்கு நீங்க நல்ல நகை நட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்து பாருங்க, பிள்ளைங்களை நல்ல முறையில் நீங்க வச்சு பாருங்க, இதுல இருக்கிற சந்தோஷம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கண்டவன் விதவைகள். ஏன்னா உங்க அப்பா உலகத்தை இப்படிதான் செட் பண்ணி வச்சிருக்கிறார். மனிதனை படைக்கும் போது அவன் என் சாயலில் படைக்கப்பட்டவன். நான் எப்படி உங்களுக்காக இந்த உலகத்தை உண்டாக்குனானோ, உன் வாழ்க்கைக்கு ஏற்ற உலகத்தை நீ தான் என்ன பண்ணிக்கணும், உண்டாக்கி கொள்ள வேண்டும். என்ன மாதிரி ஒரு அற்புதமான தேவனை ஏற்றுக்கொண்டு இந்த சத்தியங்கள் எல்லாம் தெரியாம இவங்க போய் பாருங்க, உபவாசத்தை கூட்டத்துக்கு போய் உட்காந்துட்டு புருஷனுக்கு சோரியை செய்யறது கிடையாது. ஆண்டவர் இப்படியே செய்ய சொன்னாரு. நீங்கள் இருவராயிராமல் அப்படின்னா என்ன? நீங்கள் இருவராய் இருந்தேன்னு இன்னும் நீங்க உலகத்திலிருந்து வெளியே வரல. அதனால தான் பாருங்க, நிறைய மனைவி மாதிரி சொல்லுவாங்க, என் விருப்பம் என்னவோ அதான் செய்யணும். நீ புருஷன் சொல்லுவான், நான் கூப்பிடுற இடத்துக்கு தான் நீ என்ன பண்ணும், வரணும். ஆண்டவர் சொல்றாரு, உன் விருப்பம் இல்லை, அவர் விருப்பமும் இல்லை, ஒரு விருப்பத்தை நீங்க 2 பேரும் சேர்ந்து பின்பற்றினீங்கன்னா நீங்கள் இருவராயிராமல் அங்க பிரச்சனை வராது.